நேரம் 9 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் சதீஷ் கிருஷ்ணபிள்ளை, வாசிப்பவர் பெரியசாமி சீதாராமன். நாட்டின் நலன் கருதி சகல விகாரைகளிலும் ரத்தன சூத்திர மந்திர உச்சாரணம் செய்யுமாறு பிரதமர் மகாசங்கத்திடம் கோரிக்கை. கொரோனா தொற்று பரவலை பரிசீலித்த பின்னரே தனிமைப்படுத்த ஊரடங்கு சட்டத்தை நீக்க முடியும் என ராணுவ தளபதி கூறுகிறார். இன்று கோவிட்-19 தொற்று உறுதிப்படுத்தப்பட்ட 137 பேர் இனம் காணப்பட்டுள்ளனர். சிகிச்சை பெறும் தொற்றாளர்கள் துரிதமாக வீடுகளுக்கு அனுப்பப்படுவதாக வெளியான செய்திகளை சுகாதார அதிகாரிகள் நிராகரித்துள்ளனர். எதிர்வரும் மாகாண சபை தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் ஒன்றாக போட்டியிட உள்ளன. திங்கட்கிழமை தொடக்கம் நாடு தழுவிய முடக்க நிலையை மீண்டும் அமலாக்குவது பற்றி பிரிட்டன் பரிசீலிக்கிறது. கோவிட்-19 நெருக்கடிக்கு மத்தியில் நாட்டிற்கு ஆசி கோரும் வகையில் சகல விகாரைகளிலும் ரத்தன சூத்திர மந்திர உச்சாரணத்தை மேற்கொள்ளுமாறு பிரதம மந்திரி மஹிந்த ராஜபக்ச மகா சங்கத்தினரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த தொற்று நோயானது இலங்கைக்கு மாத்திரமன்றி முழு உலகிலும் பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. எனவே ஒட்டுமொத்த உலக மக்களையும் கொரோனா வைரஸ் தொற்றிலிருந்து பாதுகாக்குமாறு ஆசி கோரும் வகையில் மந்திர உச்சாரணத்தை மேற்கொள்ளுமாறு பிரதமர் கேட்டுள்ளார். மேல் மாகாணத்தில் அமுலாகும் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டத்தை நீக்குவது பற்றி கோவிட் தொற்று பரவலை ஆராய்ந்த பின்னரே தீர்மானிக்கப் போவதாக ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இந்த மாகாணத்தில் கடந்த 29ஆம் தேதி தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமுலானது. இதனை நாளை மறுதினம் அதிகாலை 5 மணிக்கு நீக்குவதென தீர்மானிக்கப்பட்டிருந்தது. எனினும் இன்றும் நாளையும் கிடைக்கும் அறிக்கைகளை முறையாக பரிசீலித்த பின்னரே உறுதியான தீர்மானத்தை எட்ட முடியும் என ராணுவ தளபதி குறிப்பிட்டார். கம்பஹா, கொழும்பு ஆகிய மாவட்டங்களில் ஆங்காங்கே தொற்றாளர்கள் இனம் காணப்படுகிறார்கள். இந்த தொற்று மேலும் பரவக்கூடுமா என்பதை அவதானிக்க வேண்டும் என அவர் கூறினார். திவுலப்பிட்டிய பாலியகுட கோவிட் கொத்தணி தொற்றாளர்களின் எண்ணிக்கை 7083ஆக அதிகரித்துள்ளது. இன்று 137 தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டனர். இவர்களில் 38 பேர் தனிமைப்படுத்தல் நிலையங்களில் இருந்தவர்கள். எஞ்சிய 99 பேர் பாலியகுட மற்றும் மீன்பிடி துறைமுக தொற்றாளர்களோடு தொடர்புகளை பேணியவர்கள் என கோவிட்-19 பரவலை தடுப்பதற்கான தேசிய செயற்பாட்டு நிலையம் அறிவித்துள்ளது. இதுவரை இலங்கையில் கோவிட்-19 தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களின் எண்ணிக்கை 10,424 ஆகும். இவர்களில் 4,399 பேர் குணமடைந்துள்ளார்கள். வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெறும் கோவிட்-19 நோயாளிகளும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளவர்களும் விரைவாக வீட்டுக்கு அனுப்பப்படுவதாக வெளியான செய்திகளை சுகாதார அதிகாரிகள் நிராகரித்துள்ளனர். இத்தகைய செய்திகளில் உண்மை கிடையாதென சுகாதார சேவைகள் பிரதி பணிப்பாளர் நாயகம் விசேட மருத்துவ நிபுணர் ஹேமந்த ஹேரத் தெரிவித்துள்ளார். கோவிட்-19 தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்த நிலையில் குணமடைந்து மற்றும் தனிமைப்படுத்தலை பூர்த்தி செய்த ஆட்களின் PCR அறிக்கைகளை பெறுவதில் தாமதம் ஏற்பட்டது. இந்த அறிக்கைகள் கிடைக்கும் வரை சகலரையும் வீடுகளுக்கு அனுப்பக்கூடிய சாத்தியம் கிடையாதென டாக்டர் ஹேரத் குறிப்பிட்டார். எவ்வாறேனும் முட்டுக்கட்டைகளை நீக்கி குணமடைந்தவர்களை வீடுகளுக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்கலாம் என தாம் கூறிய கருத்தை ஊடகங்கள் திரிவுபடுத்தி வெளியிட்டுள்ளதாக சுகாதார சேவைகள் பிரதி பணிப்பாளர் நாயகம் விசேட மருத்துவ நிபுணர் ஹேமந்த ஹேரத் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். எதிர்வரும் மாகாண சபை தேர்தலில் ஒன்றாக போட்டியிடுவதென ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் தீர்மானித்துள்ளன. இரு கட்சிகளின் தலைவர்களும் நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து இது பற்றிய இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது. அனுராதபுரம் மாவட்ட உள்ளூராட்சி அமைப்புகளில் அங்கம் வைக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அங்கத்தவர்கள் மத்தியில் விளக்கமளிக்கும் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ஒன்றாக போட்டியிடுவது என்ற தீர்மானத்தை எட்டியதாக அமைச்சர் SM சந்திரசேன தெரிவித்தார்.
இந்த தீர்மானம் நாட்டு நலனையும் அரசாங்கத்தின் எதிர்காலத்தையும் அடிப்படையாக கொண்டது என அமைச்சர் துமிந்த திசாநாயக்க கூறினார். பாசன நீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு நீர்ப்பாசன திணைக்களம் கோரிக்கை விடுத்துள்ளது. இந்த திணைக்களத்தின் பொறுப்பில் உள்ள நீர்த்தேக்கங்களில் நீர் கொள்ளளவு 38% உள்ளது. இந்த நீர் அடுத்த மாதத்திற்கான பயிற்சிகை தேவைகளுக்கு மாத்திரமே போதுமானது. எனவே நீர்ப்பாசன பொறியியலாளர்கள் கள உத்தியோகத்தர்கள் கூறும் ஆலோசனைகளுக்கு அமைய செயற்பட்டு முடிந்தவரை தூவல் முறை நீர்ப்பாசனத்தை அனுசரிக்குமாறு திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் KD நிஹால் சிறிவர்தன விவசாயிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் மலேக பிராந்திய ஒலிபரப்பு நிலையம் நாளை தொடக்கம் கண்டி சிட்டி சென்ற தொகுதியில் சந்தைப்படுத்தல் ஒலிபரப்பு கூடமொன்றை ஆரம்பிக்க உள்ளது. தேசிய வானொலியின் 95வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு விசேட வேலைத்திட்டங்கள் அமலாகின்றன. அதன் கீழ் சிட்டி சென்டரின் 2வது மாடியில் ஒலிபரப்பு கூடம் இயங்க உள்ளது. கூட்டுத்தாபனத்தின் தலைவர் ஜகத் விக்ரமசிங்க, பணிப்பாளர் நாயகம் சந்திரபால லியனகி ஆகியோரின் ஆலோசனைக்கு ஏற்ப இதற்குரிய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கண்டி சிட்டி சென்டரின் தலைவர் துசித்த விஜயசிங்க இதற்கு அனுசரணை வழங்குகிறார். புதிய ஒலிபரப்பு கூடத்தில் காலை 9 மணி தொடக்கம் மாலை 5 மணி வரை நேரடி நிகழ்ச்சிகள் நடத்தப்படும். இங்கு தேசிய வானொலியின் சஞ்சிகைகளையும் இருவட்டுகளையும் வாங்கலாம். வர்த்தகர்கள் விளம்பரங்களையும் வழங்கலாம் என மலேக பிராந்திய ஒலிபரப்பு சேவையின் உதவி பணிப்பாளர் சமன் ஜெயரத்ன தெரிவித்தார். கொரோனா தொற்று பரவல் ஓய்ந்து நாட்டு மக்கள் ஆரோக்கியம் பெற வேண்டும் என பிரார்த்திக்கும் நோக்கில் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் கடந்த வாரம் நடத்திய ரத்தன சூத்திர மந்திர உச்சாடனத்தை மேலும் 2 வாரங்கள் தொடர்வதென தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த மந்திர உச்சாடன நிகழ்ச்சியை கேகாலை மாவட்டத்தில் சிறப்பாக நடத்துவதற்கு சகல ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாவட்ட செயலாளர் மஹிந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார். கம்பகா மாவட்ட ஊடகவியலாளர்களுக்கு முகக்கவசங்களையும் கிருமி நீக்கி திரவகங்களையும் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. மாவட்ட இடர்காப்பு முகாமைத்துவ நிலையம் இதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டுள்ளது. தனியார் நிறுவனம் ஒன்று வழங்கிய முகக்கவசங்களும் கிருமி நீக்கி திரவங்களும் ஊடகவியலாளர்கள் மத்தியில் இலவசமாக வழங்கப்படும். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. அரசாங்க தகவல் திணைக்களத்தின் நடவடிக்கைகள் தடையின்றி முன்னெடுத்துச் செல்லப்படுவதாக திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் நாலக கழுவ தெரிவித்துள்ளார். திணைக்கள பணியாளர்கள் மத்தியில் COVID-19 தொற்று பரவலை கட்டுப்படுத்த சுகாதார பாதுகாப்பு விதிமுறைகள் சிறப்பாக அமுலாக்கப்பட்டு வருகின்றன. சில தரப்புகள் திணைக்களம் பற்றி போலி தகவல்களை பரப்பி வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது என அரச தகவல் பணிப்பாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார். பேலியோகட மீன் விற்பனை தொகுதிக்கு சென்ற பணியாளர் ஒருவருக்கு COVID-19 தொற்று உறுதிப்படுத்தப்பட்டதை அடுத்து அவரும் அவரோடு தொடர்புகளை பேணியவர்களும் தனிமைப்படுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறினார். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு சகல அரச வைத்தியசாலைகளிலும் 24 மணி நேரமும் கர்ப்பிணி தாய்மாருக்கு தேவையான சிகிச்சைகளை வழங்க ஏற்பாடு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த தாய்மார் தமது பதிவேட்டை ஊரடங்கு அனுமதி பத்திரமாக பயன்படுத்தி வைத்தியசாலையை நாடலாம். தொலைபேசி மூலம் குடும்ப சுகாதார உத்தியோகத்தரை அழைத்து அவசர உதவிகளையும் பெற்றுக் கொள்ளலாம். இதற்காக அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 1999 என்பதாகும். அத்துடன் அவசர தருணத்தில் சுவசரிய ஆம்புலன்ஸ் சேவையினையும் நாடலாம். இதற்குரிய இலக்கம் 1990 என்பதாகும். காய்ச்சல், இருமல், மூச்சு விடுதல், சிரமம், அதிக இரத்தப்போக்கு முதலான அறிகுறிகள் இருந்தால் கர்ப்பிணி தாய்மார் அருகிலுள்ள வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டும் என சுகாதார பணிமனை அறிவித்துள்ளது.
உலகச் செய்திகள். பிரிட்டனில் ஒரு மாத கால முடக்க நிலையை பிரகடனப்படுத்துவது பற்றி பரிசீலிக்கப்படுகிறது. பிரதமர் போரிஸ் ஜான்சன் இன்று அமைச்சரவை கூட்டி இது பற்றி ஆராய்வர் என பிபிசி செய்தி வெளியிட்டுள்ளது. இதன் பிரகாரம் பாடசாலைகள், பல்கலைக்கழகங்கள் போன்றவற்றை தவிர்த்து வீடுகளில் தங்கியிருத்தல் தொடர்பான உத்தரவு பிறப்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக பிபிசி செய்தியில் கூறப்பட்டுள்ளது. முறையான கட்டுப்பாடுகள் அமுலாகாவிட்டால் இம்முறை கூடுதலான மரணங்கள் சம்பவிக்கலாம் என பிரிட்டன் விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளனர். இந்தியாவில் கோவிட் தொற்று ஏற்பட்டவர்கள் மத்தியிலான மரண வீதம் 1.5% குறைந்துள்ளது என மத்திய சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. தொற்றாளர்களை பரிசோதித்து கண்டுபிடித்து சிகிச்சை அளிக்கும் மூலோபாயம் காரணமாக கொரோனா மரணங்கள் வீழ்ச்சி கண்டுள்ளதாக அமைச்சு விடுத்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இதன் பிரகாரம் 10 லட்சம் பேர் மத்தியில் நிகழும் சராசரி மரண எண்ணிக்கை 88 காணப்படுகிறது. மகாராஷ்டிரா, கர்நாடகா, தமிழ்நாடு, உத்தரப்பிரதேஷ், மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களில் கூடுதல் மரணங்கள் பதிவாகியுள்ளன. ஜேம்ஸ் பாண்ட் கதாபாத்திரத்திற்கு உயிரூட்டிய நடிகர்களுள் முக்கியமானவரான ஷான் கானரி காலமானார். இவர் 90வது வயதில் உயிர் நீத்ததாக இவரது குடும்பத்தினர் அறிவித்துள்ளனர். முதலில் ஜேம்ஸ் பாண்ட் கதாபாத்திரத்தில் நடித்த ஷான் கானரி துப்பறியும் கதையம்சத்துடன் கூடிய 7 படைப்புகளில் கதாநாயகராக தோன்றியுள்ளார். இவர் ஆஸ்கார் உள்ளிட்ட பல சர்வதேச விருதுகளை வென்றவர். ஷான் கானரியின் ஜேம்ஸ் பாண்ட் படங்களில் டாக்டர் நோ, கோல்ட்ஃபிங்கர், ஃப்ரம் ரஷ்யா வித் லவ் போன்றவை பிரசித்தி பெற்றவை. அபிவிருத்தி செய்திகளுக்கு அனுசரணை. அக்கா, பூ கொஞ்சம் பிச்சுக்கவா? சரி, பிச்சுக்கோ. மரம் இங்க இருந்தாலும் பூ யாருக்கும் சொந்தம் இல்ல. எப்பவும் மத்தவங்கள பத்தி நினைக்கிறது நம்ம குணம். நாங்க மஞ்சி சூப்பர் கிரீம் கிராக்கர் வாங்குறதும் எங்களுக்காக மட்டும் இல்ல. தென்னிலங்கையின் வெலிகம, ஹக்மன, மாத்தறை ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளைச் சேர்ந்த 21 பின்தங்கிய கிராமங்கள் துரிதமாக அபிவிருத்தி செய்யப்பட உள்ளன. இதற்காக 3 கோடி 20 லட்சம் ரூபாய் வரை செலவிடப்பட உள்ளது. சிறந்த கிராமம் என்ற வேலைத்திட்டத்தின் கீழ் அபிவிருத்தி பணிகள் முன்னெடுக்கப்படும். நீண்ட காலமாக பழுதடைந்த நிலையில் உள்ள கிராமிய வீதிகள் செப்பனிடப்படுவதால் மக்கள் அனுகூலம் பெற உள்ளனர். அபிவிருத்தி செய்தி கேட்டீர்கள். வீட்டுல மேலதிகமா ஒரு அறைய கட்டுறது வீட்டாக்களுக்கு மட்டும் இல்ல. வாகனம் வாங்குறப்போ நிறைய பேர் போகக்கூடிய ஒரு வாகனம் வாங்குங்கன்னு அப்பா சொல்லுவாரு. காலமா சாப்பாடு கட்டும் போது அம்மா எப்பவுமே கொஞ்சம் அதிகமா கட்டுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ண. எப்பவும் மத்தவங்கள பத்தி நினைக்கிறது நம்ம குணம். நாங்க மஞ்சி சூப்பர் கிரீம் கிராக்கர் வாங்குறதும் எங்களுக்காக மட்டும் இல்ல. விளையாட்டுச் செய்திகள் உங்களுக்கு வழங்குவது மஞ்சி சாக்லேட் கிரீம் பிஸ்கட். கடிக்க கடிக்க சாக்லேட். இந்தியன் பிரீமியர் லீக் சுற்றுத்தொடர் பற்றிய விவரம். இந்த சுற்றுத்தொடரின் 51வது போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை மும்பை இந்தியன்ஸ் அணி 9 விக்கெட்டுகளால் வெற்றி கொண்டுள்ளது. முதலில் துடுப்பெடுத்தாடிய டெல்லி அணி 9 விக்கெட் இழப்பிற்கு 110 ஓட்டங்களை எடுத்தது. மும்பை வீரர்கள் 15வது ஓவரில் வெற்றி இலக்கை அடைந்தார்கள். அணியின் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் இஷான் கிஷான் சிறப்பாக துடுப்பெடுத்தாடினார். இவரே சிறப்பாட்டக்காரராக தெரிவானார். அவர் அதிரடியாக துடுப்பெடுத்தாடி ஆட்டமிழக்காமல் 72 ஓட்டங்களை பெற்றார். விளையாட்டுச் செய்தி கேட்டீர்கள். பிள்ளைகள் ஹோம்வொர்க் செய்துட்டு வாங்க. புதிய மஞ்சி சாக்லேட் கிரீம் பிஸ்கட். பேரை கேட்டாலே சும்மா இனிக்குதுல்ல. பிஸ்கட்டை பார்த்திருப்ப, சாக்லேட்டை பார்த்திருப்ப, ஆனா பிஸ்கட் ஃபுல்லா சாக்லேட் நிறைஞ்ச புதிய மஞ்சி சாக்லேட் பிஸ்கட் பேக்கெட்டை பார்த்திருக்கியா? இந்த பாத்துக்க. புதிய மஞ்சி சாக்லேட் கிரீம் பிஸ்கட். கடிக்க கடிக்க சாக்லேட். NSB விங்ஸுடன் வலிமை சேர்த்திருங்கள். NSB விங்ஸ் உயர்ந்த இலக்குகளை அடைந்திருங்கள். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். யாழ்ப்பாணத்தில் தினமும் 7000 கிலோகிராம் நண்டுகளை கொள்வனவு செய்வதற்கு தனியார் நிறுவனம் ஒன்று இணக்கம் தெரிவித்துள்ளது. இறால், கணவாய் போன்ற கடல் உணவுகளை கொள்வனவு செய்வதற்கும்
குறித்த நிறுவனம் முன்வருவதாக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். தமது தலைமையில் இன்று நடைபெற்ற கலந்துரையாடலில் அமைச்சர் கருத்து வெளியிட்டார். COVID-19 நெருக்கடியால் யாழ் மாவட்ட கடற்றொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு இது மாற்று தீர்வாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த கலந்துரையாடலில் கடற்றொழில் சங்க பிரதிநிதிகளும் பங்கேற்றார்கள். வர்த்தக செய்தி கேட்டீர்கள். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். காத்திருந்தது போதும், மகிழ்ச்சியை அனுபவிக்கும் தருணம் இது. வெற்றி போக்குகள் சாதகமாகும் தருணம் இது. உங்கள் சாம்ராஜ்யத்தை கட்டியெழுப்பும் தருணம் இது. உங்கள் முயற்சியாண்மை சாத்தியமாகும் தருணம் இது. உங்கள் கனவுகளுக்கு NSB விங்ஸுடன் வலிமை சேர்த்திருங்கள். தனிமை வர்க்க 2 வருட கடனை 7% வட்டி வீதத்துடன் பெற்றிடுங்கள். 5 லட்சம் ரூபாய் முதல் 10 பில்லியன் ரூபாய் வரை கடன் வசதி. பிணையாளர் ஒருவர் மட்டுமே தேவை. NSB விங்ஸ், உயர்ந்த இலக்குகளை அடைந்திடுங்கள். பொருளாதார செய்திகள் அனுசரணை. இப்போதான் சந்தோஷமா பள்ளிக்கூடம் போறாள். எல்லாம் நீங்கள் சைக்கிள் வாங்கி கொடுத்ததால. LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால நினைச்ச உடனே வாங்கி கொடுக்க கூடியதா இருந்துச்சு. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. ஊரடங்கு சட்டத்திற்கு மத்தியில் ஏற்றுமதி தொழிற்சாலைகள் இயங்குவதற்கு தேவையான ஏற்பாடுகளை இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபை செய்துள்ளது. இவ்வாண்டு ஏப்ரல் 2ஆம் தேதி COVID-19 வேலைத்தள ஆயத்தங்கள் பற்றிய வழிகாட்டல் கோவை ஒன்று விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கோவையில் கூறப்பட்ட நிபந்தனைகளுக்கு ஏற்ப தொழிற்சாலைகள் இயங்குவதற்கு ஆலோசனைகளை வழங்கி வருவதாக ஏற்றுமதி அபிவிருத்தி சபை குறிப்பிட்டுள்ளது. ஏற்றுமதி பொருளாதாரத்தை தொடர்ந்து வீழ்ச்சியின்றி பேணுவது இதன் முக்கிய நோக்கமாகும். அண்ணா, 30 நீங்க மகளுக்கு தங்கம் வாங்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்க இல்ல. எந்த தங்கத்துக்கு தங்கம் கொடுக்க முடிஞ்சது எந்த LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. காலநிலை அறிக்கை. நாட்டின் பல பாகங்களில் இடி முழக்கத்துடன் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இடிமின்னல் தாக்கத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து எச்சரிக்கை தேவை என திணைக்களத்தின் வானிலை உத்தியோகத்தர் முகமது சாலிஹின் தெரிவித்தார். கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அத்துடன் முல்லைத்தீவு, வவுனியா மற்றும் பொலனறுவை மாவட்டங்களிலும் பலத்த மின்னல் தாக்கங்களுடன் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இப்பிரதேசங்களின் சில இடங்களில் 50 மில்லிமீட்டரிலும் கூடிய ஓரளவு பலத்த மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் தற்காலிகமாக பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்பட்டு இழப்புகளை அல்லது சேதங்களை தவிர்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். இடிமின்னல் ஏற்படும் சந்தர்ப்பங்களில் மரங்களுக்கு கீழே நிற்பதை தவிர்த்து வீட்டுக்கு உள்ளே இருக்க வேண்டும். வயல்வெளிகள், தேயிலை தோட்டங்கள் மற்றும் நீர்நிலைகளில் நிற்பதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். தொலைபேசி மற்றும் மின் உபகரணங்களை பாவிப்பதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். திறந்த வாகனங்கள், துவிச்சக்கர வண்டி, உழவு இயந்திரம் மற்றும் படகுகளில் பயணிப்பதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். முறிந்து விழக்கூடிய மரங்கள் மற்றும் மின்சார கம்பங்கள் போன்றவைகளில் கவனமாக இருக்க வேண்டும். தேவை ஏற்படின் அவசர உதவிகளுக்காக அருகிலுள்ள இடர் முகாமைத்துவ நிலையங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டும். காலநிலை அறிக்கை கேட்டீர்கள். இத்துடன் செய்திகளுக்கு முன்னதாக இனி தலைப்புச் செய்திகள். நாட்டின் நலன் கருதி சகல விகாரைகளிலும் ரத்தின சூத்திர மந்திர உச்சாரணம் செய்யுமாறு பிரதமர் மகா சங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். கொரோனா தொற்று பரவலை பரிசீலித்த பின்னரே தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டத்தை நீக்க முடியும் என ராணுவ தளபதி கூறுகிறார். இன்று COVID-19 தொற்று உறுதிப்படுத்தப்பட்ட 137 பேர் இனம் காணப்பட்டுள்ளார்கள். சிகிச்சை பெறும் தொற்றாளர்கள் துரிதமாக வீடுகளுக்கு அனுப்பப்படுவதாக வெளியான செய்திகளை சுகாதார அதிகாரிகள் நிராகரித்துள்ளனர். எதிர்வரும் மாகாண சபை தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் ஒன்றாக போட்டியிட உள்ளன. திங்கட்கிழமை தொடக்கம் நாடு தழுவிய முடக்க நிலையை மீண்டும் அமலாக்குவது பற்றி பிரிட்டன் பரிசீலிக்கிறது.
இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன.